இப்போ மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு பேட் இம்பேக்ட் தான். மிக நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் வரும். நான் சொல்றது ஜாஃபர் சாதிக்கை மறைக்க முடியாத அளவுக்கு வந்த உடனே திரு உதயநிதியுடைய இதுல இருந்து அவருடைய போட்டோஸ் எல்லாத்தையும் நீக்கினாங்க. இனிமேல் அந்த செகண்ட் பர்சன் ஒருத்தன் இருந்தான்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போகுது. இந்த பெண்மணியை பாடி ஷேமிங்கும் கூட இருந்த நண்பரை பாடி ஷேமிங் பண்றதும் ஐடி விங் டிஎம்கே ஐடி விங் பெருசா பண்ணிச்சு. 2012 இதே கேம்பஸ்ல கிட்டத்தட்ட இது மாதிரி விஷயத்துல 2 வருஷம் ஜெயில இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நபர் எப்படி உதவி முதலமைச்சரை போய் பார்க்க முடியும்? ஆளுங்கட்சியோ எதை பற்றியும் ஒரு வார்த்தை கூட இல்லை. இன்னொன்று, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கிறாரு, பனையூர்லேயே இருந்துக்கிட்டு எல்லாரையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திமுகவில் இருந்தால் தப்பு இல்லை, மறைக்கிறது தான் தப்பு. மனைவி அங்கே உள்ள வேலை செய்கிறாங்களான்னு கமிஷனரை கேட்டால் இல்லை அப்படிங்கிறாரு. அதற்கு பதிலாக இந்த பெண்மணியுடைய பெயர் வெளியில் விட்டதே, இனிமேல் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்களும் மாட்டிப்பீங்க. ரேலு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக பல கட்சிகள் அவங்க சார்பிலேருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவிலேருந்து சவுக்கடியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் அதிமுக பதாகைகள் ஏந்திய போராட்டம், இன்னைக்கு ஆளுநர் சந்திப்பு விஜய் அவர்கள் போறாரு. இது வரைக்கும் நீண்டுட்டு இருக்கு. ஸோ இது ஆளும் கட்சிக்கு எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அது தொடர்பான விஷயங்களை பற்றி பேசலாம் சார். இல்லை, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை யோசிக்கணும். நீங்கள் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணீங்கிறது ஒன்று. எஃப்ஐஆரில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய பெயர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருந்தது. இரண்டாவதாக அந்த எஃப்ஐஆருடைய ப்ரிப்பரேஷன்லேயே நான் அந்த டயத்தில் அங்கே போனேன், என்னுடைய தப்பு தான் காரணம்ங்கிற மாதிரி 75% தப்பு அந்த மாணவி மீது தான் தவறுங்கிற மாதிரி இருக்குது. இது அப்பீலுக்கெல்லாம் போகிறப்ப அதனாலேயே அது தோற்கப்படிக்கும். எப்படி இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரை போலீஸ் எழுத விட்டீங்க? அடுத்தது இப்போ எஃப்ஐஆர் ஒன்று, ஸ்டேட்மெண்ட் ஒன்றுன்னு வரும். எஃப்ஐஆரில் நான் இந்த மணிக்கு இங்கே இருந்தப்போ இது நடந்தது, அது இருந்தால் போதும், இதையெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். பட் எஃப்ஐஆர்லேயே அந்த பெண் மீது தான் அதிக தவறுங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிடும். ஸோ அதை பார்த்துட்டோம். அதை தாண்டி கமிஷனர் அவர்கள் கொடுத்த பேட்டியில் இரண்டாவது நபர் இந்த சார்னு ஒருவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா, இப்போ அவர் மெட்ராஸுக்கே கமிஷனர், இங்கே கீழே இருக்கிற எஸ்ஐஓ இன்ஸ்பெக்டர்லாம் தான் ஐஓவாக இருந்து பார்ப்பாங்க. அவர் டைரக்ஷன் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அந்த டைரக்ஷனில் தான் போகணும். இனிமேல் அந்த செகண்ட் பர்சன் ஒருத்தன் இருந்தான்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ இது எல்லாம் இன்னொன்று, அவருக்கு அதில் உரிமை இருக்கா அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துறதுக்கு? இது எல்லாத்தையும் அப்படி இல்லை என்ற பட்சத்தில் நான் அறிந்தவரை இல்லை, அப்படி நாம் அறிந்தவரை இல்லை அப்படி பேசியதற்கு அவர் டிஐஜிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கலைன்னால் இதுக்கு அவர் பேரில் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணுங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாருக்கு எங்கே எப்படி கம்ப்ளைண்ட் வந்தது? இன்னொன்று, அந்த நபர் ஞானசேகரன், நம்ம திமுகங்கிற விஷயத்தை கூட பெருசாக கொண்டு போக வேண்டாம். முதல்ல ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், நிச்சயமாக அவர் தான் பண்ணியிருப்பார். அவர் மனைவி அங்கே உள்ள வேலை செய்கிறாங்களான்னு கமிஷனரை கேட்டால் இல்லை அப்படிங்கிறார். ஒரு ஆளை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனால் முதல்ல நீ யார், என்ன, எப்படி, அதை தான் கேட்டிருப்பாங்க. எப்படி அதுக்கப்புறம் மினிஸ்டர் பேசுகிறப்ப ஏதோ வேலை செய்கிறான்றாங்க, கான்ட்ராக்சுவல் துப்புரவு தொழிலாளி அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த மினிஸ்டரும் இவரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ், அது எல்லாத்தையும் பார்த்து நீதிமன்றம் அந்த அளவுக்கு சுயமோட்டோவாக எடுத்து 25 லட்சம் அந்த பெண்மணிக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்ட்டு அடுத்த இனிமேல் அவருடைய பாடத்துக்கெல்லாம் இலவசமாக பண்ணணும்னு இருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு பெண்மணி தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இது முதலாவது இருக்க முடியாது. இது வேற யாராவது இருந்தால், இந்த நபராலோ இது மாதிரி வேற யாரோ இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு உங்களுடைய இது சீக்கிரட்டாக வச்சு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு போலீஸ் சொல்லியிருக்கணும். அதற்கு பதிலாக இந்த பெண்மணியுடைய பெயர் வெளியில் விட்டதே, இனிமேல் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்களும் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஆகிடுச்சா? இதையெல்லாம் நினச்சி தான் மிகப்பெரிய அளவில் நீதிமன்றம் எடுத்திருக்கு. இதை தாண்டி இனிமேல் கமிஷனர் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது இந்த இன்வெஸ்டிகேஷனில். இந்த வழக்கில், ஐநாவரம் வழக்கில் இப்போ எஸ்ஐடி என்று உச்சநீதிமன்றம் போட்ட அதே 3 பேர் கமிட்டி இதை பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஒன்று இன்றைக்கி நம்ம இருக்கிறது 30ஆம் தேதி, சம்பவம் நடந்தது 23ஆம் தேதி. இன்னொன்று, எங்கேயோ ஓரத்தில் கிட்டத்தட்ட 100 இது கிரவுண்டுக்கு மேலே உள்ள 100 ஏக்கர் உள்ள பெரிய இது, அதில் எங்கேயோ ஒரு
மூலையில் புதர்லங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு நியூஸ் சேனலில் ஒரு பெரிய ஒரு நிருபர் வந்து போய் அந்த மேப்பை போட்டு முக்கியமான நிர்வாக அரங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல தான் சம்பவம் நடந்திருக்குங்கிறாங்க. அப்போ அந்த இடமெல்லாம் அந்த இடத்துல கேமரா இல்லை என்பதை தாண்டி எங்கேயோ ஒதுக்குப்புறத்தில் நடக்கலை. அடுத்தது சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு நண்பர்கள் பேசிட்டு போகலாம். இதை வந்து அந்த பெண்மணியை பாடி ஷேமிங்கும் கூட இருந்த நண்பரை பாடி ஷேமிங் பண்ணுறதும் ஐடி விங் டிஎம்கே ஐடி விங் பெருசாக பண்ணிச்சு. ஸோ இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க இதற்கு இது வந்து இது நடந்து 2 நாள் கழித்து நந்தனத்தில் OMCAல நடந்த புத்தக ஃபேருக்கு நமது உதவி முதலமைச்சர் போகிறார். ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ஆதரவாகவோ அங்கே எதுவுமே போல ஒரு இது பல்கலைக்கழகம் என்பது வேந்தருங்கிறவர் நாமினல் போஸ்ட் தான், துணைவேந்தர் இருப்பாங்க. அதுக்கு கீழே துணைவேந்தர் இல்லைன்னா கூட ஒன்னொன்றுக்கும் ஒரு இது எஸ்டேட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் செக்யூரிட்டி கேமரா ஒர்க் பண்ணுதா, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியது. இதுக்கு துணைவேந்தர் இல்லை, வேந்தர் தான் இதெல்லாம் திருப்பி RS பாரதி சொல்லியிருக்காரு, டிஎம்கே இளைஞர் யாரோ சொல்கிறாங்க. பிரச்சனை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னொன்று, அந்த ஞானசேகரன் என்பவன் மீது 26 வழக்குகள் இருக்கிறது. அதில் 10க்கும் மேற்பட்டவை இது போல 2012 இதே கேம்பஸில் கிட்டத்தட்ட இது மாதிரி விஷயத்தில் 2 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நபர் எப்படி வந்து உதவி முதலமைச்சரை போய் பார்க்க முடியும்? 26 கேஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் யாரையாவது கேட்டு பார்க்கணும்னா, மினிஸ்டர்ஸையோ கவர்னரையோ சந்திக்கணும்னா உங்களுடைய எல்லா டேட்டாவும் கொடுப்பாங்க. அவங்க கூகுள்லையோ இதுலையோ செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் அப்படிதான். ஜாஃபர் சாதிக்ங்கிற பேரை பார்த்த உடனே கூகுள் சர்ச் பண்ணால் அவர் 2010 ஆரம்பித்து அவர் எத்தனை முறை கைதானார்னு அடுத்த 2 நாளில் வந்துச்சு. நமக்கே இவ்வளோ ஒரு கூகுளை வச்சுக்கிட்டு எந்தவித இதுவும் இல்லாத நம்மளால் பார்க்க முடிகிறப்ப எப்படி துணை முதலமைச்சருடைய செக்யூரிட்டி இதை விட்டாங்க? ஐ மீன் மாசுவாவது இந்த உள்ளூர் இது செயலாளர் தனக்கு ஒரு இதுன்னு எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் உதவி முதலமைச்சரை சர்வசாதாரணமாக பார்த்துருக்காரு. திரு வீரமணி அவர்களுக்கு ஏதோ ஒரு பாராட்டு விழா நடந்திருக்கு 23 அதில் அவர் அருகில் நின்று பேசியிருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு? இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்குமா? ஏன்னா முதல் 5 நாளில் என்ன நடக்குதோ, ஏன்னா டேட்டா இது எல்லாமே எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பல வழக்குகளில் இவை இது பண்ணியிருக்கு. இன்னும் கல்கட்டா அது இதே மாதிரி கல்லூரியில் நடந்த வழக்கில் அந்த ஃப்ளோர்லேயே போய் அடிச்சிட்டாங்க ஆளுங்கட்சின்னு வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நம்ம அக்யூஸ்டு 1 கொலையை பண்ணிட்டாங்க. இதற்கு சமமாக இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பள்ளியில் பர்கூர் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு பள்ளியில் போலி NCC கேம்பில் 13 மாணவிகள் மீது பாலியல் வன்கொடுமை. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் எலிபாஷனை பழிச்சு செத்துட்டார். அவருடைய அப்பாவும் இது பண்ணிட்டார். அதே நபர் மேலும் 4 பள்ளிகள் நடத்தியிருக்காருனாங்க. அந்த கேஸ்லையும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவிக்கு 5 லட்சமோ என்னமோ ஹைகோர்ட் கொடுக்க சொல்லிச்சு. சார், இது எல்லாமே ஓகேவா இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு எந்த அளவுக்கு அழுத்தமாக மாறப்போகுது? ஏன்னா ஆளுநர் சந்திப்பு வரைக்கும் வந்தாச்சு. இல்லை, ஆளுநர் சந்திப்பு மாத்திரம் இல்லை, இந்த ஆளுநர் அதாவது ஆளுநர் ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட தான் பெரிய அளவில் சந்திப்புகள் நடக்கும். இங்கேருந்து போனார்னா அமித்ஷா இருந்தால் ஒரு இதுக்காக மினிஸ்டரை போய் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு மீதி எல்லாமே கீழே இருப்பவர்களை பார்த்து தான் பேசுவாங்க. ஆனால் கடந்த 2 முறையாக ஆளுநர் அங்கே போன பொழுது இப்போ பிரதம மந்திரியோடு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவிற்கு பேசியிருக்காரு. இந்த முறை போன பொழுது இப்போ கிட்டத்தட்ட கடந்த 2-3 நாளில் பார்த்துருப்பீங்க, மோடி அவர்கள் தன்னுடைய அட்வைசரி போர்டு தன்னுடைய செக்ரட்டரியேட்டையே மறுசீரமைப்பு பண்ணுறாரு. அதில் இவர் சில மாதங்களாக திரு அஜித் டோவல் தனக்கு ஓய்வு வேண்டும் என்றும் தனக்கு 80+ ஆயிடுச்சு, நான் இனிமேல் குடும்பத்தோடு இருக்க விரும்புகிறேன், ஒரு அட்வைசரி போஸ்ட்டில் இருக்கேன், வேறு யாராவது போடுங்கன்னப்ப அந்த இடத்திற்கு ரவி அவர்கள் நம்பர் 1 சாய்ஸாக இருக்கிறார்னு வருது. இவர் ஏற்கனவே நாகாலாந்தில் இருந்த கவர்னர் இருந்த பொழுது அங்கே ஒரு அமைதியை கொண்டு வந்து பார்த்துருக்கிறதுனால இப்போ மணிப்பூரில் புதிய கவர்னர் இவர் கொடுத்த ஒரு ரெக்கமெண்டேஷனில் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இங்கே இவர் போனப்போ 6 அமைச்சர்கள் பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 அமைச்சர்கள் பேரு மிக பெருமளவில் ஊழல் குற்றச்சாட்டுகளையும் பழைய வழக்குகள் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு டோசியர் கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் மேலேயும் நிச்சயமாக நடவடிக்கைகள் வரும். சொல்லப்போனால் அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி ஜூனியர் விகடன்லேயே மிகப்பெரிய அளவில் என்னென்ன இருக்குது. அவர் கேட்டால் நீங்கள் உங்கள் பையன் கம்பெனிக்கு ஒரு 5 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து செக்காக கொடுத்துருக்கீங்க, அதற்கு சில மாதங்கள் கழித்து அவர்கிட்டருந்து உங்களுக்கு 41 லட்சம் வந்து இது எதுவும் எனக்கு தெரியாது, என் ஆடிட்டரை கேட்கணும். இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்களே இந்த எனக்கெல்லாம் இது ஆடிட்டரை கேட்கணும். இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே பல சார்பதிவாளர்களுக்கு லெட்டர் எழுதி அந்த டாக்குமெண்ட் காப்பியே வாங்கிட்டோம், உங்கள்
உங்ககிட்ட உறுதி செய்யறதுக்கு தான் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நெருக்கிட்டாங்க. இது போல கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கு. அதில் 6 பேர்கள் மீது இந்த முறை போனதாக சொல்லப்படுகிறது. ஸோ இது மிக சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. திரு அண்ணாமலை அவர்களும், அதாவது அவர் ஐபிஎஸ்லேருந்து வெளியில் வந்த பொழுதே இது மாதிரி ஒரு சம்பவம், காலேஜுக்குள்ள இல்லை, ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்ட பொழுது உடனடியாக செய்தவனை குற்றம் சாட்டி தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸ்ட போன உடனே அவனுக்கு தண்டனை வாங்கிட்டேன், என் குழந்தை என்ன ஆச்சுன்னு சொன்னதை கேட்டுதான் அந்த வருத்தத்தில் தான் அவர் அந்த ஐபிஎஸ்லேருந்தே வந்துட்டு சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், படிச்சுட்டு தண்டனை இப்போ வாங்கி தரதை விட குற்றமே நிகழாமல் தடுக்கணும், அந்த பொசிஷனுக்கு வரணும் தான் பாலிடிக்ஸில் வந்தேன்னார். திருப்பி தன் கண் முன்னாடி சென்னையின் மத்தியில் இப்படி ஒரு நடந்த உடனே அதுக்கு கொஞ்சம் தியேட்ரிக்ஸ் கலந்த மாதிரி அவர் அந்த சாட்டையடியும் இதுவும் பண்ணார். திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்திருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா அதை கண்டிச்சிருந்தாலும் ஆளுங்கட்சியோ எதை பற்றியும் ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனால் இதற்கு எதுவும் இன்னொன்று, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கிறாரு, பனையூர்லேயே இருந்துக்கிட்டு எல்லாரையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ இதை தாண்டி ஏதோ பண்ணணும். அவருக்கு அந்த பிரச்சனையே உண்டு. ஏன்னா அவர்கள் எளிதாக மக்களிடம் போக முடியாது. இன்றைக்கி ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். இன்னொன்று தங்கைகளுக்கு என்னமோ அண்ணன் சொல்லி ஒரு லெட்டர் திருப்பி இன்றைக்கி இன்னொரு அறிக்கையை விட்டுருக்கார். சரி, இது எந்த அளவுக்கு இருக்கு நிஜமாக இவர்கள் பண்ணணும்? ஏன்னா 2 விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று, இந்த சினிமாக்களில் பொறுக்கித்தனம் செய்கிறது தான் பெருமை அப்படிங்கிற மாதிரியும் கதைகள் கொண்டு போகிறாங்க. ஒரு டாக்டரை கைவரே மிரட்டுற மாதிரி ஏதோ ஒரு படத்தை சீனா இப்போ அந்த இதில் கிண்டி பாப்பா இதோ வந்தப்போ வந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீ லவ் பண்ணால் போதாது, மேட்ரை முடிக்கணும்னு சொல்லி ரஞ்சித் ஒரு படத்தில் வசனமாக வச்சுருந்தாங்க. இது சிங்கம் இந்த படத்தை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்ததை பார்த்துட்டு பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜு போலீஸ் அகாடமி மீட்டிங்கில் இந்த மாதிரி படங்கள் மக்களை போலீஸ் மீது நம்பிக்கை இல்லாதவும் தாங்களே சட்டத்தில் கையில் எடுப்பது சரி என்ற சிந்தனை வருதுங்கிறாங்க. இப்பவும் பல பேர் சொல்றாங்க, ஏன் என்கவுண்டர் பண்ணலன்னு சொல்றாங்க. இப்ப இங்க முக்கியமானது நீங்க கேட்ட ஒரு கேள்வி, அந்த சார் யாரு, அதுதான் முக்கியம். ஏன்னா மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு அந்த கூட வந்த ஆண் நண்பரை அடித்து, மிக மோசமாக அடித்து உட்கார வச்சுட்டு வெளியில கார்லேருந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நீ நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி, அவளுக்கு அந்த பீரியட்ஸ் வேற இருந்தது. அந்த பீரியட்ல மிக மோசம். அந்த எஃப்ஐஆர்ல வித் கன்சென்ட்டுங்கிற மாதிரி வார்த்தை இருக்கு. அதாவது இதுக்கு செக்ஸுக்கு அந்த பெண்மணி சம்மதம், பயத்தில் உன்னை எடுத்துட்டேன் கொண்டு போயிடுவேன், ஆனால் அவள் மீது பல காயங்கள், பெண்ணுறுப்பு வரைக்கும் இருக்குது. ஸோ அவள் கன்சென்ட் கொடுக்கலங்கிறது. ஸோ அந்த எஃப்ஐஆரில் இப்படி எல்லாம் இருக்குது. இதனால தான் அந்த எஃப்ஐஆரையும் நீதிபதிகள் மிகவும் வான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹேண்டில் பண்ண விதம், ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திமுகவில் இருந்தால் தப்பு இல்லை, மறைக்கிறது தான் தப்பு. நான் சொல்கிறது, ஜாஃபர் சாதிக்க மறைக்க முடியாத அளவுக்கு வந்த உடனே திரு உதயநிதியுடைய இதிலிருந்து அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீக்கினாங்க. ஆனால் அவர் பதவியில் இருந்தார், அவர் கலந்து கொண்ட அவருடைய இதில் ஹேண்டில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி முரசொலியில் இவர் பெயரோடு வந்தது எல்லாமே இருக்குங்கிறப்ப நீங்கள் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இப்போ என் கட்சியில் இருந்தால் ஒருவர் தப்பு செஞ்சிட்டார், அவருக்கு நாங்கள் அதை பார்க்காம தண்டனை வாங்கி தரணும், அதுதான் போகணும். ஸோ இதை போன முறை அந்த பொள்ளாச்சி நடந்த பொழுது உங்களுக்கு நடிகர் சங்கம் சார்பாக ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க, நடிகர்கள் அறிக்கை விட்டாங்க. இப்போ யாரும் ஏதோ ஒரு சிறிய நடிகர் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்தில் ஆளும் கட்சிக்கு பெரிய அழுத்தம் தான் அது, மிக நிச்சயமாக பெரிய அழுத்தம். இதில் ஸ்டெப், அதாவது நீங்கள் அதிமுகவுடைய மாற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பெரிய சம்பவங்கள். ஒன்று சாத்தான்குளத்தில் நடந்த விஷயம், இந்த துப்பாக்கி சூடு, இதுக்கப்புறம் பொள்ளாச்சி, இது 3 தான் மிகப்பெரிய, கடைசி ஒரு வருடத்தில் நடக்கும் பெரிய சம்பவங்கள். அதை எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும். ஸோ இப்போ சாம்சங்கில் தொழிலாளர் விரோத சம்பவம்னு நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. இன்றைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தில் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இந்த நிலையத்தில் இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கு அதுக்கு சிபிஐ போனதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபா வாங்குகிற வக்கீல்களாக போட்டு ஹைகோர்ட்டில் வாதாடி திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே அந்த கேஸை சிபிஐக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தடுத்துருக்காங்க. அதன் பிறகு ஒரு மனநிலை சேலஞ்சு பெண் 9-10 மாணவர்கள் 1 வருடமாக தொந்தரவு செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதுல 2 பேர் கைதுன்னு செப்டம்பர் மாதம் நவம்பரில் செய்தி வந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இருக்கிறது டிசம்பர் 2. இந்த 45 நாளில் என்ன இதிலெல்லாம் என்ன செய்யணும்னா, இப்போ இருக்கிற இந்த புதிய பிஎன்எஸ் என்ற சட்டத்தில் 45 நாட்களில் தண்டனை வாங்கி தர முடியும்.
இப்போ பள்ளிக்குள்ளே நடந்த சம்பவம், நம்ம இந்த இதில் பார்த்த சம்பவமாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமாக திருச்சியில் பிஷப் ஹைமன் பள்ளிங்கிற பள்ளியில் ஒரு தொடக்க பள்ளியில் அந்த உள்ள ஹாஸ்டலில் இருக்கிற 40 தொடக்கப்பள்ளி மாணவிகளை அந்த பள்ளியுடைய கரஸ்பாண்டன்ட்டுடைய எச்எம் உடைய மகன், இது ஏதோ சாம்சன்னு சொல்லிட்டு, அவன் அன்பில் லால்குடியில் இருக்கிற இதில் அரசு மருத்துவராக பயன்படுத்தணும், தந்தையுடைய ஐ மீன் பள்ளியில் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தான்னாங்க. ஏன்னா அந்த கேஸ் முடிஞ்சு இப்போ அந்த எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி 50 நாள் ஆச்சு. ஏன் இதெல்லாம் நேரடியாக ஆதாரங்கள் இருக்கிறப்ப சரியான முறையில் எஃப்ஐஆர் போடணும். திருப்பி இந்த சரியான முறை எஃப்ஐஆருங்கிறது தான் மெயின். ஏன்னா இதில் வித் கன்சென்ட்டுங்கிற வார்த்தை இருந்தால் இது நிச்சயமாக கோர்ட்டில் போனால் அந்த பெண்மணி மேலே தப்பு இருக்குன்னு வரும். இப்போ அந்த குழந்தைகள்லாம் வித் கன்சென்ட் வர முடியுமா? ஏன் அதில் இது வரைக்கும் வரல? அதுக்கு அடுத்தது தூத்துக்குடியில் ஒரு கல்லூரி வந்துச்சு. இந்த திருச்சியிலையும் தூத்துக்குடியிலையும் அந்த ஏதாவது இந்த போக்சோ வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவர்களும் அதுக்கு கன்வீனியன்ஸ் ஆகிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு பேட் இம்பேக்ட் தான் டிஎம். மிக நிச்சயமாக அடுத்த தலைமுறை இளைஞர்களிடம் இது இருக்குது. இப்போ கல்லூரி இயர் அண்ட் லீவில் இருக்குது. அந்த மாணவியே கூட அந்த பேச்சில் எனக்கு 20ஆம் தேதி வரைக்கும் லீவ் இருக்கு, நான் இல்லை நீ இங்கே தான் இருக்கணும், நான் கூப்பிட்டா வரணும்னு அவன் போட்ட கண்டிஷனில் சொல்லியிருக்கான். அந்த சாருக்காகவும் கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து இப்போ லீவில் இருக்குது. அந்த லீவ் இருக்கிறதுனால அங்கே இல்லைன்னால் அன்றைக்கே கூட கம்யூனிஸ்ட் யூனியனும் ஏபிவிபி யூனியனை சேர்ந்த சில பேர் போராடினதில் ஏபிவிபி சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு ஜெயிலையும் வச்சுருக்காங்க. ஸோ மாணவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இது எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணத்தான் செய்யணும். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் இந்த பாலியல் வன்கொடுமை என்பது பல இடங்கள். இதுக்கப்புறமும் திமுகலேருந்து ஒரு கவுன்சிலர் பண்ணான்னு ஒரு ஏதோ வந்திருக்கு, இன்னொன்று திருச்சியில் ஒன்று வந்திருக்கு. இப்படி மாற்றி வருகிறது. இது அடுத்த சில நாட்களில் மிக நிச்சயமாக வரும். ஆளுநர் டெல்லிக்கு நேரில் நேற்றுக்கு போய் பார்த்துருக்காரு. இன்னைக்கு இவரும் சந்தித்து கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ரிப்போர்ட் அனுப்புவார். கோர்ட்டும் இதை மானிட்டர் பண்ணி திருப்பி என்ன நடக்குதுன்னு கேட்டதுனால் மிக நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் வரும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.